வணக்கம். வைஜர் ஃப்ரம் ஜவார்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறவங்க மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தான் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக மனித வாழ்க்கையில் மனிதனை மீறிய ஒரு செயல் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நடந்துவிடக்கூடிய ஒரு செயல். மனிதன் எப்படியெல்லாம் அறிவோடு இருந்தாலுமே சில விஷயங்கள் அவனையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு செயல்னு ஏகப்பட்டது சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமானது கல்யாணம். கதலிக்கிறக்கூடிய சமயத்துல உனக்கு நான் எனக்கு நீ சொல்லி போட்டு எப்படி எப்படியோ டைலாக்லாம் பேசுவாங்க. உயிரை விடுகின்றேன் அப்படிம்பாங்க. அப்புறம் கல்யாணம் என்று வந்தது பிறகு பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்குள்ள பிரச்சனை, அப்புறம் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. கல்யாணம் அப்படின்னு எடுக்கக்கூடிய சமயத்துல கடைசி வரை நிலைநாட்டக்கூடிய விஷயம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரியாமல் ஏகப்பட்ட விஷயங்களை சமாளித்து குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் தனக்காகவும் தன் கணவனுக்காகவும் தன் மனைவிக்காகவும் சொல்லிட்டு தன் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜோடி. அது ஒரு குரூப். இன்னொரு குரூப்பை பார்க்கிற சமயத்துல அடப்போடா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சைட்ல வச்சுக்கிட்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வைப்பாட்டி அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆணுக்கு பெண் மோசம் செய்வது, பெண்ணுக்கு ஆண் மோசம் செய்வது, இப்படி ஒரு குரூப். பொதுவா கல்யாணம்ங்கிறது எல்லாத்துக்கும் அமைந்து விடுவதில்லை. அதான் சொன்னா கண்ணதாசன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் அப்படின்னா. அதனால ரெண்டு பேரும் இணைந்து வாழ்வது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவனாக மனைவியாக இணைந்து வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையில அதையெல்லாம் சமாளித்து தனக்குள் அடக்கி கையாண்டு அதை கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல், தனிப்பட்ட ஒரு திறமை. அதையெல்லாம் விட இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதரவும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதைத்தான் நம்ம கடவுள், இறைவன், ஆண்டவன் சொல்றோம். அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் என்ற போர்வையிலேயே கணவன் மனைவியாக வாழவே முடியாது. அதன் அடிப்படையில் ஏகப்பட்டது. இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட வகையில பார்த்தவங்க எங்கு பார்த்தாலும் டைவர்ஸ், எங்கு பார்த்தாலும் நல்லா இருக்கிறாங்க. தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய ஜோடியெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு 2 ஆண் குழந்தை, அற்புதமான ஒரு ஜோடி. அப்புறம் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா, அதுவும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்புறம் சுமூகமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு டீட்டெயில் ஃபுல்லா தெரியல. இப்போ ஒரு பப்ளிக்கா பார்க்கக்கூடிய சமயத்துல ஜெயம் ரவி ஆர்த்தி, அது இன்னைக்கு டைவர்ஸ் நோக்கி போயாச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை குடும்ப நல கோர்ட்ல. என்னுடைய பேச்சை அவர் கேட்கவில்லை, தானாக எடுத்த முடிவு சொல்லிட்டு ஆர்த்தி அந்தமா சொல்றாங்க. ஜெயம் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 குடும்பத்துக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என, 2 குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும், என்னால் எதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறார். கல்யாணம் என்பது இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா விவாகரத்து என்று வரக்கூடிய சமயத்துல ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பிறகு எதற்காக கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதைத்தான் இன்னைக்கு த்ரிஷா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையில இந்த வகையில த்ரிஷாவை நம்ம பாராட்டலாம். டைரக்டர் விஜயோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் அப்புறம் பார்த்தாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவருக்குள்ள ஒரு மனோநிலை, விஜய் பத்தி என்ன, டைரக்டர் விஜய் பத்தி என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது மைனஸஸ் கிடைச்சதா, மற்றபடி இவருக்குள் என்ன ஒரு மன அழுத்தம், மற்றபடி என்ன ஏற்பாடுன்னு தெரியல. டக்குன்னு நிச்சயதார்த்தம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் நடிகை த்ரிஷா. இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லி போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அவரு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி டைரக்டர் விஜய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா நடிகை த்ரிஷா இன்னைக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு வீடியோ போட்டார். அதாவது கல்யாணம் பண்ணுவது எல்லாம் பெருசு கிடையாதுங்க.
என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் விவாகரத்து அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரியான நபரை சந்திக்கும் வரை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு, எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. 4-5 வருடங்களுக்கு முன்னால் போட்ட வீடியோ இன்னைக்கு அது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டா ஜெயம் ரவி மேட்டர் வகையில அது ஒரு டச்சிங்கா போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவி மேட்டர் மட்டும் கிடையாது, பொதுவா மனித வாழ்க்கைக்கே வந்து அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடியோன்னு சொல்லணும். அன்னைக்கு வந்து திரிஷாவை வந்து நிறைய பேர் திருச்சி பேசுறாங்க, பலவிதமா வந்து மோசமான பெண் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வல்கரா பேசுறாங்க. இன்னைக்கு சூழல்ல வந்து அந்த வீடியோ வந்து பரவாயில்ல, திரிஷா இந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம்தான் அப்படின்னு பாராட்டக்கூடிய சூழலும் அந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோல தான் சொல்றாங்க, அதாவது வந்து நடந்த கல்யாணம் நடக்கிறது அப்புறம் மற்றபடி விவாகரத்து வாங்குறா எனக்கு நம்பிக்கை கிடையாது. கல்யாணம் பண்ணுன்னா கடைசி வரைக்கும் 100 வருஷமா 200 வருஷமா அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு பெண் நான். அது வரைக்கும் நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன், சரியான நபரை சந்திக்க வரை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன், அதற்காக நான் காத்திருக்க தயார். ஏன்னா அதே நேரத்தில் சரியான நபர் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதுக்காக நான் வருத்தப்படவும் மாட்டேன், கல்யாணம் செய்யாமலே நான் இருந்துடுவேன். அதுக்காக வந்து தவறான மனிதர்களை திருமணம் செய்து கொண்டு பெற்றோர்களுக்காக வாழ்வது, குழந்தைகளுக்காக வாழ்வது அப்படிங்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட், அருமையான பாயிண்ட், திரிஷாவுடைய பாயிண்ட். அதுக்காக வந்து பெற்றோர்களுக்காக வாழ்வது, பிள்ளைகளுக்காக வாழ்வது அப்படிலாம் கிடையாது. எனக்காகத்தான் நான் வாழ்வேன், என் கணவனுக்காக நான் வாழ்வேன், அத்தோடு சேர்த்து என் குழந்தைகளுக்காக நான் வாழ்வேன், என் பெற்றோர்களுக்காக நான் வாழ்வேன். இதுதான் முழுமையான வாழ்க்கை. அதை விட்டு போட்டு ஒரே அறையில் 2 பேரும் தங்கிக்கிட்டு பேசாமல் இருப்பது இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, ஒரே அறையில் தான் இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இது என்ன வாழ்க்கை? இதுக்கு பேச விவாகரத்து எவ்வளவு பெட்டர், கட்டாயமா அப்படித்தான் சொல்ல முடியும். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை எனக்கு அது பிடிக்காது. கல்யாணம் பண்ணணுமா, புருஷன் பொண்டாட்டி புள்ள மாமனா மாமியா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா ஆகணும், அதான் எனக்கு பிடிக்கும். நான் இதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு திரிஷா சொல்றாரு. நம்மளும் பார்த்துருக்கோம் வாழ்க்கை, ஏகப்பட்ட பேர். ஆமா, கணவன் மனைவின்னு சொல்றாங்களோட பேசாத அளவுக்கு நிறைய பேர் ஒரே ரூம்ல முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி கணவன் மனைவியா வாழ்ந்துக்கிட்டு என்னமோ அந்த நேரத்துக்கு சில விஷயங்களை வந்து பிள்ளைகள் மேல ஏவி விடுவாங்க. உங்க அப்பாட்ட சொன்னேன்னு சொல்லுப்பா அப்படிம்பாரு இந்த அம்மா, அவர் சொல்லுவார் உங்க அம்மாட்ட சொன்னேன்னு சொல்லி போட்டு அவர் சொல்லி அனுப்புவார். இப்படி பிள்ளைகளை வந்து பகடைக்காய்களாக பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய பார்த்துருக்கனால இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அப்புறம் அடிதடி சண்டை டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி, அவங்க ஒரு ஒற்றுமையே இருக்காங்க. ஒரு சின்ன விவகாரம்னா கூட உடனே அடிதடி சண்டை. அதே நேரத்தில் ஒரு சின்ன விவகாரமா உடனே வந்து லேடிஸ் அந்த மனைவி என்ன பண்ணிடுவோம், அம்மா வீட்டுக்கு போயிடுவான், இவர் போய் தொங்கிட்டு உட்காந்துருப்பாரு. அங்க அப்பா அம்மா அதை விட மோசமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்து அதிசயமா பிள்ளையை பெற்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க, ஆச்சுங்களா. இதனால என்ன ஆகும், பெண்ணோட வாழ்க்கை தான் கிடையாது. அதை வந்து பல பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. இங்க ஆண் என்ன பண்றான், கல்யாணமாய் பிரம்மச்சாரியா தலைவாணியை கட்டி பிடிச்சி ராத்திரி தூங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டிதான். இந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் இருக்கு. அதனால வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா கட்டணமா புருஷன் புள்ள பொண்டாட்டி மாமனா மாமியா சோர்ஸ் எல்லாம் சந்தோஷமா வரணும், அது வரைக்கும் நானும் காத்திருப்பேன். அப்படி ஒரு நபர் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவில்லை, அந்த சரியான நபர் வருவாரு, நான் காத்திருப்பேன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோல வந்து திரிஷா சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது எம் ரவி வந்து கல்யாணம் பண்ணாரு, ஆர்த்தியோட 2 ஆண் குழந்தை, அற்புதமான ஆண்டு, 12 வருஷ கல்யாண வாழ்க்கை. திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல, தேவையற்ற ஒரு தொடர்பு. கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாடகியை சந்திக்கிறாரு பெங்களூர்ல. அது சம்பந்தமா பேசக்கூடிய சமயத்துல அவர்களுக்குள்ள ஒரு நண்பத்துவம் ஏற்படுது, அப்புறம் காதலா மாறுது. அப்புறம் வந்து மனைவி கிட்ட சொல்லாமலே அவளோடு பழகக்கூடிய ஒரு சூழல். அந்த சமயத்துல வந்து இவர் ஓட்ட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அது ஆர்த்திகம் போன ஒரு கார் தான். அதே காரை கென்சி பிரான்சிஸ் அந்த அம்மாவை எடுத்துட்டு போறாங்க. அதுலயும் வந்து போலீஸ் கேஸ் போடக்கூடிய ஒரு சூழல். சுத்தமா ஃபுல்லா மறைச்சு நீங்க அந்த பிலிப்பா ஓட்டுனை எப்படியா சொல்லிப்பட்டு பெங்களூர் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க. இது அடிப்படையில் வெளியில வந்தக்கூடிய சமயத்து இதெல்லாம் வந்து ஆர்த்திக்கு தெரியுது. அப்பதான் தெரியுது கென்சி பிரான்சிஸோட வந்து ஜெயம் ரவி வந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஷூட்டிங்னு போய் அங்க அவர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கென்சி பிரான்சிஸ் அப்படின்னு துண்டா தெரிஞ்சு போச்சு.
அதே நேரத்தில் ஆர்த்தி அந்த அம்மா சொல்லிடுறாங்க, அவன் என்கிட்ட எந்த ஒரு ஏற்பாடும் அவர் கேட்கல, எந்த ஒரு வார்த்தையுமே அவர் என்கிட்ட பேசவும் கிடையாது. அவரா எடுத்து அவரா முடிவு போயிட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? நானும் என் பிள்ளைகளை வந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு சொல்ல போனா ஆர்த்தி வந்து தன்னோட பேருக்கு பின்னா ரவிங்கிறத போட்டுக்கிறாங்க. சில பேர் பார்ப்பாங்க, டக்குன்னு தான் அப்பா பேரை போடுவாங்க. ஆமா, இவங்க வந்து ஆர்த்தி ரவின்னு தான் போட்டுக்கிறாங்க, ஜெயம் ரவியினுடைய மனைவி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதெல்லாம் வந்து பலவிதமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. கல்யாணங்கிறது சாதாரணம் கிடையாது. கல்யாணம் செஞ்சோமா சேர்ந்து வாழும் அப்படிங்கிறது இன்னைக்கு திரிஷா வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அன்னைக்கு செஞ்ச போட்ட வீடியோ இன்னைக்கு வந்து அழுத்தம் திருத்தம் பலருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதை பார்த்தாவது ஜெயம் ரவி திருந்துவாரா அப்படிங்கிறதுனால நமக்கு அது பாடம். பல பேருக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க பல பேர், சும்மா என்னப்பா கல்யாணம் கட்டிக்கப்பா பார்த்துக்கலாம், அப்புறம் சைடில் வச்சுக்கிறது போகிறது, அப்புறம் பார்த்து தேவையில்லை டைவர்ஸ் இப்படிங்கிற மாதிரிலாம் மனநிலை கொண்ட பல மனிதர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து சரியான பாடம் இந்த திரிஷாவுடைய இது வைரல் வீடியோ. கட்டாயம் அப்படிலாம் வாழவே கூடாது. திரிஷா ஒரு நடிகை, ஆமா, இருந்தாலுமே கூட அவர் இந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவருக்கு தகுந்த ஒரு மன வாழ்க்கை, அவருக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளை இன்னும் வரவில்லைங்கிற அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக காத்துக்கிட்டே உட்கார்ந்தா வயசாகி போயிரு இல்லையா? 45 35 ஓவர் ஒரு பெண்ணுக்கு. இப்போ 28 27 2 குழந்தை பெற்றுடணும் ஒரு பெண். 30க்கு மேல போனா ஆரோக்கியமற்ற குழந்தை தான் பிறக்குறான் டாக்டர். அதன் அடிப்படையில வந்து காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 40 வயசு 45 வயசுல எவனோ ஒருத்தன் வருவா கட்டிக்கிட்டு ஒண்ணு இருக்காது. திருமண வாழ்க்கையில வந்து அந்த இன்பம் இருக்காது. வரக்கூடிய எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வரவன் நல்லவனா இருந்தாலுமே கூட உடல் உறவு மற்றபடி செக்ஸ்ல எந்த அளவுக்கு இருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் பலவிதமான கேள்வி இருக்குதுங்க. ஆமா, கல்யாண வாழ்க்கை என்பது சாதாரணம் கிடையாது. ஆமா, மீண்டும் சொல்லிக்க சொன்னா கண்ணதாசன், மனைவி அமைவதெல்லாம் கணவன் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் அப்படின்னா. அதனால வந்து இப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருந்துங்க. ஆமா, ஜெயம் ரவி போன்றவர்களா இருக்கிறீங்களா, திருந்திருங்க. ஆர்த்தி போன்றவர்களை தவிக்க விடாதீங்க, ஆச்சுங்களா? திரிஷா போன்ற மனநிலையில இருக்கிறது நல்ல விஷயம் தான். பல பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க, சரியான ஆண் வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, இருந்தாலுமே வயசு ஆகுது இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால குழந்தை பெற்றாலும் அந்த ஆரோக்கிய குழந்தையே இருக்காது. நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு 35 வயசுல ஒரு பெண் குழந்தை பிறந்து இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் ஒரு ஆண் எந்த ஒரு குழந்தையுமே இல்லை. இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி போட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு ஐஸ்வர்யா ராய். அப்படி ஒரு விஷயம் போயிட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் போயிட்டு. அதனால வந்து 2 குழந்தை, ஆமா, 1ங்கிறது அனாதை, 2ங்கிறது ஆதரவு, 3ங்கிறது வந்து உங்களுக்கு அதிகம். ஆமா, நம்ம சித்தர் சொல்றது. அதனால வந்து ஒரு குழந்தை பெற்றுக்காதீங்க, அது அனாதை. 2 குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, அது 1க்கு 1 ஆதரவு. 1 இறந்து போயிட்டா 1 நமக்கு கை கொடுக்கும். அது அடிப்படையில வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். திரிஷா காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு தகுந்த ஜோடி வரவில்லை, அதனால நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், அது வர வரைக்கும் நான் வந்து காத்திருப்பேன், வராவிட்டாலும் நான் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து எல்லா பெண்களுக்கும் கொஞ்சம் ஒத்து வரும். ஆமா, ஒரு 28 வயசு வரைக்கும் ஒத்து வரும். அதுக்கு மேலலாம் 35 வந்து 30க்கு மேலலாம் வந்து ஒரு பெண் வந்து அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக செக்ஸ்ல இருப்பா. மற்றபடி குழந்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு அவளுடைய ஆரோக்கியமா அந்த குழந்தை இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி, விஞ்ஞானத்தின் அடிப்படை, அறிவியல் அடிப்படை. அதனால வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆமா, திரிஷா போன்ற பெண்கள்லாம் வந்து மணமகனுக்காக காத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு 40-45 வயசுக்கு காத்துட்டு இருக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு அவர் மனோபாஸ் வந்து மென்சஸ் முடிஞ்சிடும். அப்ப எப்படி குழந்தை பெற்று கொடுப்பீங்க? வர்ற வந்து எனக்கு 2 குழந்தை வேணுமா, எப்படி பெற்று கொடுப்பீங்க? அப்படியே பெற்றாலும் வந்து அந்த பெண் குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால வந்து திரிஷாவுடைய விஷயம் வந்து அவருக்கு பொருத்தமாக இருக்கலாம், எல்லா பெண்களுக்கும் அது பொருத்தமாகாது. அதே போல ஜெயம் ரவி சம்பந்தப்பட்டவங்க எல்லா ஆண்களுக்கும் பொருத்தாது. ஜெயம் ரவிக்கு பொருத்ததாக இருக்கலாம், ஆனா எல்லா ஆண்களுக்கும் பொருந்தா. அதனால இப்படிப்பட்ட ஆண்களும் ஜெயம் ரவி போன்ற ஆண்கள், திரிஷா போன்ற பெண்கள் எல்லாம் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மனசை திருத்திக் கொள்ளுங்கள். அதற்கு தகுந்ததை போன்ற தங்களுடைய நிலைப்பாட்டை முடிவெடுத்து வாழ்வை சரி செய்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு பாருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். ஆமா, மீண்டும் வந்து பிறக்கலாம் முடியாது.
அது எப்படி பிறப்போம், என்ன சமாச்சாரம் நமக்கு தெரியாது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மறுவிரைங்கிறது ஒரு தெய்வீக சிந்தனை தானே ஒழிய அறிவியல் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால அறிவோடு சிந்திக்கக்கூடிய சமயத்தில் இந்த வாழ்க்கை, இந்த கணம், இந்த நிமிடம், இந்த வினாடி இதுதான் முக்கியம். அதனால இந்த வினாடி நம்ம வாழ்வோம். கணவன் மனைவியாக இன்பமாக வாழ்வோம். இந்த பாருங்க, ரஷ்யாவில் பாருங்க, இந்த உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட போய் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு புட்டின் அறிக்கை விடுறார். ஆமா, நிறைய பெண்கள் குழந்தை பெற்றுக்குங்க அப்படி. முதல் குழந்தைக்கு 8500 பவுண்டாம். ஆமா, அந்த அளவுக்கு நான் பரிசு தர்றேன் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார் புதின். புரியுதுங்களா? அதே நேரத்தில் நானும் பெண்ணு வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போங்க, அதை பத்தி ஒண்ணு இல்லை. வேலைக்கு போய் அந்த அலுவலகத்துல கூட டீ காபி பால் சாப்பிடக்கூடிய நேரம், சாப்பாடு நேரம் இருக்கு இல்லையா, ஒரு 2 மணி நேரம் இடைவெளி விடும். அந்த இடைவெளியில கூட என்ஜாய் பண்ணுங்க, உறவு கொள்ளுங்க, எப்படியாவது குழந்தை பத்துக்குங்க அப்படிங்கிற பாருங்க எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது பாருங்க. இங்க நம்ம குழந்தை வேணாம்னு உட்காந்துருக்கோம் இந்தியாவில். புதின் அந்த ரஷ்யாவில் குழந்தை வேணும். வேலை செய்யறீங்களா செய்யுங்க. இடைவேளை வந்துருச்சா, இன்டர்வல் வந்துருச்சா, 1க்கு 2 போறீங்களா, சாப்பிடக்கூடிய நேரம் அதுல கூட என்ஜாய் பண்ணிக்குப்பா. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை, கணவன் மனைவி ஒரே இடத்துல வேலை இருக்கக்கூடிய சமயத்துல இருந்து அந்த இடத்த என்ஜாய் பண்ணிக்கங்க, எப்படியா உறவு கொண்டு குழந்தையை பத்துருங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உக்ரைன் போல ஏகப்பட்ட ரஷ்ய பேர் இறந்துட்டாங்க. பல கோடி சம்பந்தப்பட்டது சேதம் ஆகி போயிடுச்சு. அதனால மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. இப்படிலாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது இல்லையா, பச்சை ஒன்றை பிடிச்சிக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய தட்ப வெப்பநிலை அப்படி இருக்கு. அதுக்கெல்லாம் காட் கிரேஸ். நம்மளாம் கடவுள்கிட்ட நம்ம பெரிய வரம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. உண்மையில இன்னைக்கெல்லாம் குழந்தை இல்லாம அவங்க ஆலமரத்தை அரச மரத்தை சுத்திக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒவ்வொரு பெண்களையும் போய் பாருங்க, வெள்ளிக்கிழமை மற்றபடி குறிப்பிட்ட நாட்கள்ல விரத சுத்துறாங்க. என்னப்பா 18 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறான் ஒரு பொண்ணு. ஆமா, இன்னொரு அவங்க பெண்ணிட்ட பேசிக்கிட்டே வரக்கூடிய சமயத்துல அது தெரிஞ்ச பொண்ணு, எவ்வளவோ நாங்க ட்ரை பண்றோங்க, டாக்டர்கிட்ட போனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். ஆமா, ஆணுடைய விந்தனும் சரியா இருக்கு, பெண்ணுடைய கருமுட்டையும் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, ஆனா குழந்தை வரவே இல்லைங்க. ஆமா, நாங்க கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு 22 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயமா இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம ஏன் ஒரு தவறான முடிவு எடுத்துக்கிட்டோம். அதனால பருவத்தே பயிர் செய், ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. டக்குன்னு பருவத்தை பயிர் செஞ்சு நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயம் ரவி போல நம்ம தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரிசாவை போல நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.